கணவரை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு நாடகமாடிய மனைவி ஹோசூரில் கைதாகியுள்ளார். ஹோசூர் ராயக்கோட்டை ஹவுசிங் போர்டு பகுதியில் வசித்தவர் 45 வயது கோவிந்தராஜ். அவரது மனைவி 35 வயது நந்தினி. இவர் தனியார் நிறுவனத்தில் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். கல் உடைக்கும் தொழிலாளியான கோவிந்தராஜ் மது குடிக்கும் பழக்கம் உடையவர். தினந்தோறும் மது குடித்துவிட்டு மனைவியிடம் தகராறில் ஈடுபடுவது வாடிக்கையாக இருந்து வந்துள்ளது. சமீப நாட்களாக எந்த ஒரு வேலைக்கும் செல்லாமல் இருந்த கோவிந்தராஜ் குடிக்க பணம் கேட்டு மனைவியை தொந்தரவு செய்துள்ளார். இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை இரவு வழக்கம் போல் குடிபோதையில் வீட்டிற்கு வந்த கோவிந்தராஜ் மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டு உள்ளார். அப்போது மனைவியை அடித்து துன்புறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மனைவி நந்தினி அவரை எதிர்த்து சண்டை போட்டு கழுத்தை நெரித்துள்ளார். இதில் மூச்சு திணறி கோவிந்தராஜ் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த நந்தினி கொலையை மறைக்க நாடகமாடியுள்ளார். தனது வீடு அருகில் வசிப்பவர்களிடம் தனது கணவர் படுக்கையில் பேச்சு மூச்சின்றி கிடக்கிறார் என அழுதபடியே கூறியுள்ளார். அக்கம் பக்கத்தினர் விரைந்து சென்று கோவிந்தராஜை மீட்டு ஹோசூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். மருத்துவர்கள் அவரை பரிசோதித்துவிட்டு ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். அது குறித்து ஹோசூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து உயிரிழந்த கோவிந்தராஜின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோவிந்தராஜ் உயிரிழப்பு குறித்து அவரது மனைவி நந்தினியிடம் ஹோசூர் நகர போலீசார் விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியுள்ளார். அதே நேரத்தில் மருத்துவ பிரேத பரிசோதனை அறிக்கையில் கோவிந்தராஜ் கழுத்தை நெரித்து கொல்லப்பட்டுள்ளார் என்பது உறுதியானது. அது குறித்து போலீசார் நந்தினியிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கணவரை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு நாடகமாடியது அம்பலமானது. அடிக்கடி குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து அடித்து உதைப்பதை வாடிக்கையாக கொண்ட கணவரை தீர்த்து கட்டியதாக நந்தினி வாக்குமூலம் அளித்தார். இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கொலை செய்யப்பட்ட கோவிந்தராஜ் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டத்திற்குட்பட்ட கூர்க்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பதும் வேலைக்காக ஹோசூரில் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. கணவரை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு நாடகமாடிய மனைவியின் குட்டு உடற்கூராய்வில் அம்பலமானதை அடுத்து கைது செய்யப்பட்ட சம்பவம் ஹோசூர் பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.